காவேரி வந்து வேலை கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. வேலைக்கான வந்து எல்லா சர்டிஃபிகேட்ஸ் இது அதுன்னு எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து என்னடி வேலையில் ஜாயின் பண்ண போகிறல்ல அப்படின்னு. ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ நாளைக்கு நல்ல நேரம் பார்த்து சொல்கிறேன், அந்த டைமில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னோடனே, மா எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக காலையிலேயே நல்ல நேரம் பாரு, ஏன்னா நாங்கள் டைமுக்கு இருக்கணும், ஸ்கூல்னால் ரொம்ப பஞ்சுவாலிட்டிலாம் பார்ப்பாங்கம்மா அப்படின்னோடனே சரிடி அப்படின்றாங்க. அடுத்து வந்து இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு, குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறேன் என் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே குழந்தை ஒரு மாதிரி இருக்கா. என்ன செல்லம், ஏன் ஒரு மாதிரி இருக்க? போங்க டேடி, எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கல, நான் இங்கே இருந்துடுறேனே. எத்தனை வாட்டி இதே சொல்லுவேன், அப்போலாம் இருக்கக்கூடாது, ஸ்கூல் போகணும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. இங்கே பாரு, நீ ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே டேடி வந்து உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவேனா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அடுத்து வந்து விஜய் நாளையிலேருந்து குழந்தை ஸ்கூல் போகிறா, வீடே விரிச்சோடி போயிடும்ல விஜய் அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. அதுக்காக என்ன தாத்தா பண்ண முடியும், ஸ்கூல் போய் தானே ஆகணும் அப்படின்னோடனே, ஆமாம் காவேரி முதல் நாள் ஸ்கூல் போகிறா, கோயிலுக்கு போயிட்டு போகலாம்ப்பா அப்படின்னோடனே சரிங்க தாத்தா அப்படின்றாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து குழந்தை கூட்டின்னு வரதுக்காக ஸ்கூலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இங்கே காவேரி வந்து வந்துட்டுருக்காங்க. கரெக்டாக காவேரி வந்து இறங்குறதுக்கும் விஜய் இறங்குறதுக்கும் சரியாக இருக்குது. ஆனால் விஜயும் காவேரி வந்து ஒருத்தர் ஒரே ஸ்கூலுக்கு வராங்க. ஆனால் 2 பேருமே ஒருத்தர் பார்க்கல. அடுத்து வந்து காவேரி வந்து மேனேஜ்மெண்ட் ரூமுக்கு போகிறாங்க. அடுத்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிடுறாங்க. உங்களுக்கு இந்த கிளாஸ் தான் அலர்ட் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி நிறைய ஸ்கூலில் பிள்ளைங்க வந்து சேர்ந்துருக்காங்க, நிறைய கிளாஸில் வந்து நிறைய பிள்ளைங்க சேர்ந்துருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்கள் தான் வந்து எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க நம்ம காவேரி. இங்கே கரெக்டாக வந்து விஜய் வந்து குழந்தைய வந்து உள்ளே அனுப்புகிறாரு, டாட்டா காட்டி அனுப்புகிறாரு. ஆனால் மனசு கேட்கல, விஜய் காமிச்சிட்டு முதல் நாள் ஸ்கூல் போகிறா, எப்படி இருக்குமோ தெரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் கட்டிக்கிறாரு, கிஸ் பண்ணுறாரு. சரி பத்திரமா இருக்கணும் சரியா, அப்பா சீக்கிரமாக வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்றாரு. சரிங்க டேடி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் வந்து போகிறா. அடுத்து வந்து காவேரி வந்து கிளாஸ் ரூமுக்கு வராங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு வரா நம்ம வந்து குட்டி காவேரி. அடுத்து வந்து மிஸ் அப்படின்னு சொல்கிறா, உள்ளே வாங்க அப்படின்னோடனே எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒவ்வொருத்தர் பேராக சொல்லும்போது வந்து நம்ம காவேரியோட குழந்தை வந்து இந்த மாதிரி என் பேர் மை நேம் இஸ் காவேரி அப்படின்னோடனே அப்படியே அசத்து போகிறாங்க காவேரி. அந்த குழந்தைய பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்குது காவேரிக்கு, அப்படியே க்யூட்டாக இருக்க மாதிரி தோணுது. அப்படியே குழந்தைய பார்த்துட்டு உன் பேர் காவேரியா அப்படின்றாங்க. ஆமாங்க மிஸ் அப்படின்னோடனே என் பேரும் காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே குழந்தைக்கு ஒன்றும் புரியல. குழந்தை வந்து அப்படியே வந்து காவேரி பார்த்துட்டு இருக்காங்க. மிஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்லட்டுமா, நீங்கள் எங்கள் அம்மா மாதிரியே இருக்கீங்க அப்படின்னோடனே அப்படியே பார்த்துட்டு அப்படியா அப்படின்றாங்க, சிரிக்கிறாங்க நம்ம வந்து காவேரி. அடுத்து வந்து குழந்தைங்க வந்து எல்லாமே வந்து பாடலாம் நல்லா நடத்துகிறாங்க. ஆனால் வந்து காவேரி மட்டும் என்ன பண்ணுறா, சும்மா வந்து பக்கத்தில் இருக்க குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கா, விளையாடிட்டு இருக்கா, பாடத்தை கவனிக்க மாட்டேங்கிறா. அதே மாதிரி வந்து வாழ்த்தனமும் நல்லா பண்ணிட்டுருக்கா. அதெல்லாம் பார்த்து வந்து நிறைய வாட்டி வார்ன் பண்ணுறாங்க நம்ம காவேரி, கேட்க மாட்டேங்கிறா. அதனால் பெஞ்ச் மேலே ஏறி நிற்க சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது, பண்ணால் பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் புரியுதா, ஃபஸ்ட் நாள்ன்றதால கொஞ்சம் கம்மியாக தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஹோம் ஒர்க்லாம் ரெகுலராக பண்ணிட்டு வரணும் அப்படின்னா நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி மிஸ் அப்படின்றாங்க. உடனே வந்து கிளம்பி போயிடுறாங்க. எங்கே வந்து விஜய் வந்து பார்த்துட்டு வந்து காவேரி ஓடி வந்து அப்படியே கட்டிக்கிறாரு நம்ம குட்டி காவேரியை. என்னாச்சு ஃபஸ்ட் நாள் எப்படி இருந்தது பேபிக்கு அப்படின்னோடனே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது டேடி அப்படின்னு. கஷ்டமாக இருந்ததா, ஏன் அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து பேசிகிட்டே வர குட்டி காவேரி வந்து பெரிய காவேரியை பற்றி நல்லா போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி மிஸ் என்னை திட்டினாங்க, பெஞ்ச் மேலே ஏறி நிற்க சொன்னாங்க அப்படிலாம் சொல்லிடுறாங்க. அதெல்லாம் கேட்டு விஜய் சாப டென்ஷன் ஆகிறாரு. ஃபஸ்ட் நாள் என் குழந்தைக்கு இவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களா, விடவே மாட்டேன் அந்த மிஸ்ஸுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் இப்படிலாம் பண்ணுறதுக்கு. சின்ன குழந்தைங்கன்னா அப்படி தான் குறும்புத்தனம் பண்ணுவாங்க, அதுக்காக அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா, அந்தளவு ஆயிடுச்சு அந்த மிஸ்ஸுக்கு, விட மாட்டேன் அந்த மிஸ்ஸை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே வந்து ஏன் விஜய் இவ்வளோ டென்ஷனாக இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டில் அவங்க சித்தப்பா அதுக்கப்புறம் எல்லாருமே கேட்குறாங்க. தாத்தாலாம் நீங்கள் எப்போ வந்தீங்க, இப்போ தான்ப்பா வந்தேன், நீ இவ்வளோ டென்ஷனாக இருக்க, பின்ன என்ன ஃபஸ்ட் நாள் போயிருக்கா குழந்தை, இன்றைக்கே பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு, பனிஷ்மெண்ட்டா அப்படின்னோடனே, ஆமாம் பெஞ்ச் மேலே ஏறி நிற்க சொன்னாங்க அப்படின்னோடனே, ஆனால் ஃபியூ செகண்ட்ஸ் தான் நிற்க சொன்னாங்க, உடனே இறங்க சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் பண்ணினா தான் நிற்பேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னப்பா மிஸ் எல்லாம் அப்படி தானே பயமுறுத்துரும், அப்போ தானே குழந்தைங்க ஒழுங்காக இருக்கும். அப்போ கூட காவேரி என்ன தப்பு பண்ணா, சும்மாவே ஒன்று ஓவராக பண்ணிட்டு இருக்காங்க, சின்ன குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியாது அவங்களுக்கு. அவங்க அந்த மிஸ்ஸை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் விடவே மாட்டேன், இதை போய் நல்லா கேட்க தான் போகிறேன், எப்படி என் குழந்தைய வந்து பெஞ்ச் மேலே ஏறி நிற்க வைக்கலாம், என் குழந்தைக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுக்கு அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் செமையாக டென்ஷனாக, விஜய் கூல்டா, ஏன்னா இப்படி டென்ஷனாக வர அப்படி தாத்தா கேட்குறாரு. இல்லை தாத்தா எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல, என் குழந்தை இப்போ தான் ஃபஸ்ட் நாள் ஸ்கூல் போயிருக்கா, அவகிட்ட இப்படியே நடந்துக்கிறது கொஞ்சம் கூட அந்த மிஸ்ஸுக்கு வந்து எதுவுமே தெரியாதா, இங்கே பாரு காவேரி இங்கே வா அப்படின்னு தாத்தா கூப்பிட்றாரு. என்ன தாத்தா உண்மையிலே மிஸ் இப்படி நடந்துக்கிறாங்களோ, ஆமாம் தாத்தா அப்படின்னு இன்னும் வேறு டென்ஷன் ஆகிறார் விஜய்.